அவர் என்ன கரூருக்கே போகக்கூடாது கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் ஒரே நிமிஷத்துல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? அது தப்பு, டிஸ்மிஸே பண்ணணும். என்கொயரி பண்ணி அது என்ன இருக்கு இப்போ நிஜமானதை கண்டுபிடிச்சி அவளுக்கெல்லாம் பனிஷ் கொடுத்தே ஆகணும். இந்த கரூர் விஷயத்தினால விஜய் மேடம் தப்பு, விஜய் தோத்துருவாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா விஜய் ஜெயிச்சிட்டாரு. அது அதாவது அபப்பிரச்சாரம் பண்ணுறது ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவன் ஜெயிச்சாலே அது சந்தோஷப்படணும். நல்லா இருக்கான ஆட்சி எப்படி இருக்கு? கண்டிப்பா இருக்கு, இன்னும் நல்லா நடக்கணும். எல்லாரும் அவளுக்கு ஒத்துழைக்கணும். அதான் 2031 வரதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. அது இவரு பொறுத்தது. இந்த 5 வருஷம் எப்படி நடத்துறாங்க பொறுத்தது. ஆனா இவருக்கு டைம் கொடுக்காம அதிக போராட்டத்தை அவருக்கு எதிர்ப்பு. அது அப்போசிஷன்காரோட டியூட்டி அது. அப்படி ப்ரெஷர் கொடுத்தா தான் வேலை பண்ணுவான், இல்லைன்னா சும்மா காலி ஓட்டின்னு ஓடிடுவான். நீங்க ஏதாவது ஒன்று தப்பு நடந்திருக்குன்னா எடுத்து காட்டினா தான் தப்பை திரும்பிக்கலாம். ஏன்னா சட்டசபையில இவரு நேரடி எல்லாம் பண்ணதே கிடையாது. விஜய் வந்த பிறகு நேரடி பண்றாங்க. அதெல்லாம் எப்படி நான் பாக்குறீங்க? நேரடியாக பண்ண மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன நேரடியாக பண்ணிருக்கா மக்களுக்கு தெரியும். அது இல்லாம அப்படி மூடி போயிடும். இந்த அரசியல் ஆனா டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்குண்ணா? வெளியில போக போக பார்க்கணும். சரிண்ணா. ஆமா. ஆனா ஒரே நிமிஷம், இந்த கரூர் விஷயத்துல 47 பேருக்கு அரசாங்க வேலை கொடுக்கலான்னு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் தவறானது. என்ன காரணம்னா? அது தப்புங்க. படிச்சு எத்தனை இளைஞர்கள் பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. அரசாங்க வேலைக்கு இவர் போய் கூட்டணி போய் ஆளை கொண்டு போட்டு இவருக்கு வேலை கொடுக்கணும், தப்பு இல்லை. அது சட்டத்துக்கு விரோதமானது. எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல், கவர்மெண்ட் வேலை இல்லாமல் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இவரு அதிமுக ஆட்சியை தான் கட்சியில் இருக்க பூரா எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து பேரம் பேசி உருவி கட்சியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாரு. அவங்க தானே பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை வெட்டி கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் எடுத்து பாருங்க, எக்ஸாம் எழுதாமல் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஒவ்வொரு ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஒரு 50 பேர் 60 பேர் வந்து எக்ஸாமே எழுதாமல் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க. அதை எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? அது யார் கொடுத்தா? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய. இது மாதிரி கொடுத்து அதை விட இது பரவாயில்ல, கருணை அடிப்படையில் கொடுக்குறாரு. அதெல்லாம் கரப்ஷன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நிறைய. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாச்சு, நல்லா சூப்பராக போயிட்டு. அந்த மாதிரி டிவிக்கு விஜய் கட்சியோட ஆட்சி எப்படி இருக்குண்ணா? இருக்கிறதுல நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஏன்னா அந்த கரூர் மக்களுக்கு வந்து அரசாங்க வேலை கொடுக்கலாங்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? அரசாங்க வேலை அந்த இறந்து போனவங்களுக்கு அவளுக்கு கொடுக்கணும், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இது சரி நடந்து விட்டது. கண்டிப்பா எல்லாரும் கொடுக்க கூடாது, திமுக கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவ ஆட்சி இருந்தபோது இப்போ இதுல தூத்துக்குடியில் ஆச்சு, அப்போ அவளுக்கெல்லாம் கொடுக்கலையா? வேலை கொடுத்தாரா, காம்பன்சேஷன் கொடுத்தாரு, கோடி கணக்கில் கொடுத்தாரு. ஒரு வாட்ச் கடைக்காரனுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி மூடலைன்னு சொல்லி அவங்க சாக வச்சுட்டா அந்த 2 பேர். அவருக்கு குடும்பத்துக்கு 1 கோடி கொடுத்து வேலை கொடுத்தா. இவன் செத்தவாளுக்கு வேலை கொடுக்கறது என்ன தப்பு இருக்கு? கொடுத்தே ஆகணும். ஆனா திமுக வந்து இது எதிர்க்குது. அதெல்லாம் இன்டர்னல்ல தானே ஒருத்தருக்கு. இப்ப திமுக இருந்தாலும் கொடுத்துருப்பா இல்லையா வேலை? நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி இப்போ கரூருக்கு போயிருக்காரு. கரூர் விஷயத்துல வந்து அந்த அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அந்த இறந்து போன குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கலாம்னு இருக்காங்க. இறந்து போனாங்க கொடுக்கலாம். அது சரிதானு அது தற்செயலானது. அது என்ன பண்ண முடியும்? அவங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்தது சரிதான் நினைக்கிறீங்க? சரி. ஆனா ரொம்ப பேர் விஜய் ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் பாக்குறீங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, இன்னும் போக போகாது. உங்களுக்கு விஜய் ஆட்சியில பிடிச்சதுல என்னன்னா சொல்லுங்க. இது நல்லா பண்றாங்கன்னா எதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இல்ல நல்லா பண்றாப்ல. இப்ப இந்த டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னா? இப்போதான் 50 நாள் தானே இருக்கு. இனிமேல் போக தான் தெரியும். ஆனா அந்த மாதிரி கரூர்ல உள்ள ஒண்ணா அரசாங்க வேலை கொடுக்கணும்னு இருக்காங்க. அது சரியா நினைக்கிறீங்களா? அது சரி கிடையாது. என்ன தவறான அப்படின்னாக்கா அது மாதிரி ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லயும் அந்த கேட்பாங்க எல்லாருமே. அது ஒரு சரியான முன்னுதாரணம் கிடையாது. ஆனா இறந்து போன உங்களை நம்பி வந்தாங்க, நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு விஜய் சொன்னாங்க. இப்ப ஆனா அரசாங்க வேலை கொடுத்தது சரியில்லைன்னு சொல்றீங்க. அவரை நம்பி வந்தாருன்னா அவரோட சொந்த பணத்துல இருந்து வேணா அவர் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அரசாங்கத்துல இருந்து அவர் எப்படி எடுத்தாரு? இப்ப அந்த மாதிரி தான் இந்த பெனிக்ஸ் அவங்க எல்லாம் வந்து அடிச்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி தான் திமுக ஆட்சியில கொடுத்துருந்தாங்க. அது கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ண கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்ணது. அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த ஸ்டாஃபோட சம்பளத்துல இருந்து நீங்க அவங்க கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி தானே அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 50-60 நாள் 2 மாசம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல ஒன்றும் பெருசா தெரியல. போக தான் தெரியும் என்ன.
போக இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா பார்க்கலாம் என்ன. ஆனா நீங்க வந்து விஜய் வெற்றி பெறுவார் நினைச்சீங்களா? வெற்றி பெறுவாங்க, ஆட்சி அமைப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். ஒரு சில இடத்துல வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். ஆனா இந்த பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஓகே நினைக்கிறீங்களா? அது பரவாயில்ல, அது okay. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆதவர்ஜனா ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. ஸ்டாலினை பண்ணிடுவேன், உதயநிதியை பண்ணிடுவேன், அவங்க தான் கொண்டாங்க, அவங்க தான் கொலை பண்ணாங்க, போலீஸ் வச்சு கொண்டாங்கன்னு அவர் ஏடாவடம் பேசுகிறார். ஒரு அமைச்சர் இருந்துக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாரு பப்ளிக்கில். அதெல்லாம் தவறான அது சரியில்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா விஜய் உண்மையில ஜெயிப்பாருன்னு நினைச்சீங்களா? ஒரு சீட்டு கூட வராது நினைச்சேன். செங்கோட்டை மட்டும்தான் வருவார் நினைச்சேன். ஆனால் இது எல்லாமே தாத்தா சொன்னாங்க, பேரன் சொன்னாங்க, பேத்தி சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒட்டு மொத்தம் எல்லாம் குத்துன்னு குத்தி விட்டாங்க. குத்தி விட்டு முதுகில் இப்பயும் குத்தி விட்டாங்க. காங்கிரஸ்காரன் குத்தி விட்டு அங்கே போயிட்டான், முதுகில் குத்தி விட்டு அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், சுகபாகமாக இருக்கணும்னாடி எல்லாம் இடது கம்யூனிஸ்ட் வடது கம்யூனிஸ்ட் தோல் திருமாவளவன் எல்லாமே போகிறாங்க. ஏடிஎம்க்கும் எல்லாம் போகுது. அது ஆட்சி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும், அதுக்காக போய்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. அவ்வளோதான். ரெண்டே வருஷத்துல அதிமுக திமுக ரெண்டு கட்சி அடிச்சு உடச்சுட்டாங்க விஜய். அவன் என்ன பண்ற, மக்கள் சினிமா மோகம் தான். அவன் சொன்னார்ல கவர்ச்சின்னு, அந்த கவர்ச்சி தான். கவர்ச்சி வேற ஒன்றும் இல்லை. அதான் வேற என்ன பார்ப்போம், என்ன ஒன்றா பார்ப்போம். நன்றிங்க. ஆதரவு இருக்குதானா? இல்லை கரப்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை புரிஞ்சவங்களுக்கு தானே தெரியும், கஷ்டப்படுறவங்களுக்கு தானே தெரியும். கஷ்டப்படாத மக்களுக்கு வந்து அப்படி தெரியாது. இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல காசு கொடுத்து தான் எல்லாம் காரியம் இது செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்போ நமக்கு தான் அது கஷ்டம் தெரியும். இப்போ தாலுகா ஆஃபீஸ் போகிறோம்னா இப்போ ஒரு பெட் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போய் ஒரு பட்டா வாங்குறோம்னா அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சும்மா உட்காந்துருக்கிறவன் சொல்லுவான் நம்ம தானே காசு கொடுக்குறோம், அவன் காசு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் காசு கொடுத்து அந்த காரியத்தை செயல்படுத்துகிறவனுக்கு தான் அந்த கஷ்டம்னு தெரியும். ஆனால் சூப்பராக போயிட்டு கரப்ஷனே இல்லையே. இப்போ தாலுகா ஆஃபீஸ் எங்கே கரப்ஷன் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்லாம் நீங்கள் காசு கொடுக்கணும், இப்போல்லாம் தேவையில்லை. நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த கரூர்ல இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறது அது இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகிறவங்க அதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போலாம் அதை கேட்கலையா? அப்பயே கேட்டுக்கணுமே நீங்கள். அது காலங்காலமாக நடந்துருக்கு. இவர் புதுசாக ஒன்றும் புகுத்து இல்லை, அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அது நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்கது. ஆமாம். திமுக அப்படின்னா பண்ணக்கூடாது.